நியூ இயர் அதுமா எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னா வா உன்னோட சொந்தக்காரங்க இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சும்மா சொன்னேங்க. ஜூக்கு தான் கூட்டிகிட்டு போனார். போனால் வந்து செம்ம க்ரௌடுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப க்ரௌடு. ஏன்னா 1ஆந்தேதி எல்லாருக்கும் லீவு அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் அப்போ என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க போல். நாங்களும் போனோம். எல்லாமே பார்த்தோம். ஜூவில் என்னென்ன இருக்கோ மிருகங்கள், அதுக்கப்புறம் மான், புலி, சிங்கம், கரடி எல்லாத்தையுமே பார்த்தோங்க. நாங்கள் வந்து நடந்து போனால் கால் வலிக்கும் அப்படின்றதுனால சைக்கிள் வந்து எடுத்துக்கிட்டோம். சைக்கிள் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வந்து ஓட்டினேன். கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் சைக்கிள் வந்து ஓட்டுறேன். எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் கொஞ்ச நேரம் எனக்கு கால் வலிச்சிச்சு. நாங்கள் வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் எடுத்ததுனால பெருசாக ஒன்றும் தெரியல. மேபி பெடல் சைக்கிள் எடுத்திருந்தால் மெரிக்கும் போது கால் வலிச்சிருக்கும் போல். அங்கே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நியூ இயர் போச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.